ஸோ வெள்ளைக்காரனுக்கே காது குத்தியாச்சு. ஆனால் அவர் இருக்கார்ல, வெளில யாரோ கோயிலுக்கு பெருமாள் கோயில் வாசலில் தேங்காய் மரம் வைக்கிறதுக்கு நோன்னா பூதேவி சீதை ஒரிஜினல் பெருமாள் வெளில வந்துடுறார். இவனுக்கு திறனுக்கு தெல் கொட்டின மாதிரி என்னடா அது, இது ஒரு பெருமாள் இருக்கார், அங்கே ஒரு செப்பு திருமேனி இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு. அந்த டைமில் இந்தியா ஹேட் த பரீட் ட்ரெஷர் ட்ரோவ் ஆக்ட் 1878 வந்து. இந்த ட்ரெஷர் ட்ரோவ் ஆக்ட் கிளியராக 10 ரூபாய்க்கு மேலே பூமிக்கு அடியில் எது இருந்தாலும் அது பிலாங்ஸ் டு த எம்பையர். அந்த டைம் விக்கிலீக்ஸில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அந்த டைம் ரெக்கார்டு எழுதும்போது இங்கேருந்து கேள்வி கேட்குறாங்க, எங்கள் நடராஜர் சிலை நாட்டன் சைமன் வாங்கிட்டானாமே, அவன் $1 மில்லியன் வாங்கிட்டாமே, 1 million in 1971. New York Times goes and interviews Norton Simon. He says, hell yes, I know it is smuggled. அந்த கவசம் did not fit the previous. அவ ஒரு அப்புறம் தொலைஞ்சு போச்சுன்னு கொண்டு வந்து வச்ச உடனே அது பொலன்னு அழுதுட்டு அது ஃபிட் ஆச்சு. ஃபிட் ஆன உடனே அந்த கோஷங்கள், அதுதான் ஆக்சுவல் ரெஸ்டரேஷன், கோயிங் பேக் டு வர்ஷிப். அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்கு அன்றைக்கி தான் why don't you take over the administration, துறவா நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு வரும்போது லண்டன்லேருந்து ஒரு கேபிள் வருது. இதெல்லாம் ஆக்சுவல் கேபிள்ஸ். why are you playing wet nurse to Vishnu? your thing is to spread empire and Christianity. நீ எதுக்கு இந்து கோயில் பற்றின பிரச்சனை? அதுக்கு இங்கேருந்து பதில், அதில் பணம் நிறைய இருக்குது. அப்படியா? ஓகே அப்போ சரி, கொஞ்சம் அவளுங்கும் கொடு, எல்லாத்தையுமே இங்கே அனுப்பாத. ஏன்னா வெள்ளைக்காரன் தான், மொத்தமாக சுரண்டாத. ஏன்னா தங்க முட்டை போடுற வார்த்தை கொஞ்சம் அவளுக்கும் சஸ்டனன்ஸுக்கு இருக்கணும்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம்னு, உற்சவர் இருக்கிற கோயில்கள், தேர் ஓட்டம் இருக்கிற கோயில்களுக்கு ஒரு கிராண்ட் கொடுக்கும். கோயம்புத்தூரில் நீங்கள் போயிருக்கீங்க, கோட்டமேடு இருக்குது. கோட்டமேடில் 2 கோவில். ஒன்று இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸான சிவன் கோவில், இன்னொன்று பக்கத்தில் ஒரு பெருமாள் கோவில் விச் இஸ் நாட் தட் ஃபேமஸ். இந்த பெருமாள் கோயில் கரிவரத பெருமாள் கோயில் வந்து அதுக்கிட்ட திருமேனிகள் எதுவும் இல்லை. நம்ம சிவன் கோயிலில் முருகர் எல்லா திருமேனிகளும் இருந்திருக்கு. இது வந்து என்னென்னா அந்த டைம்லேயே ஒரு 3 வருஷத்தில் ஒரு 4 வருஷத்தில் 3 வாட்டி கை மாறி இருக்குது திப்புக்கும் பிரிட்டிஷ்க்கும். அதனால் அங்கே இருந்த ஃபோர்ட்டை பிரிட்டிஷ்காரன் கடைசியாக இருந்து ஃபோர்ட்டை இடிச்சிட்டான். அதனால தான் அந்த கோட்டை ஒன்று இருந்திருக்கு. அந்த கோட்டையில் இந்த 2 கோயிலும் இருந்திருக்கு. அப்போது என்ன பண்ணுறான், இந்த 2 பேர் இந்த இன்னி அளவுக்கு சிவன் கோயிலும் விஷ்ணு கோயிலுக்கும் சண்டை இல்லை, நீ உன்னோட திருமேனியை என்கிட்ட கொடு, யார் முருகரை, வேலை எடுத்துட்டா பெருமாளுக்கும் தெரியாது, கையில் இருக்கிற சக்தி ஆயுதம் இதையும் எடுத்துட்டா அங்கே வந்து ஒரு சங்கியும் சக்கரத்தையும் வச்சு விட்டுறலாம், அலங்காரம் பண்ணி விட்டா பெருமாள் மாதிரி தானே இருப்பார். ஸோ ஸ்ரீதேவி பூதேவி அப்படியே டப்புன்னு மாற்றி விட்டு காமிச்சு மானியம் வாங்க ஆரம்பிச்சாச்சு. இது ஒரு 10 வருஷம் போகிறது. ஸோ வெள்ளைக்காரனுக்கே காது குத்தியாச்சு. ஆனால் அவர் இருக்கார்ல, வெளில யாரோ கோயிலுக்கு பெருமாள் கோயில் வாசலில் தேங்காய் மரம் வைக்கிறதுக்கு நோன்னா பூதேவி சீதை ஒரிஜினல் பெருமாள் வெளில வந்துடுறார். இவனுக்கு திறனுக்கு தெல் கொட்டின மாதிரி, என்னடா அது, இது ஒரு பெருமாள் இருக்கார், அங்கே ஒரு செப்பு திருமேனி இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ இதே டைமில் லார்ட் கர்சனோட டைம். லார்ட் கர்சன் என்னோட ரிசர்ச் பிரகாரம் அவனுக்கு வந்து வெரி குட் பர்சன், பட் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர் ஹி ஹேட் 2 ப்ராப்ளம்ஸ். ஒன் வாஸ் மகாராஜா ஆஃப் ட்ராவன்கோர். 2வது அவருக்கு ஆம்பளை பையன் இல்லை. அவரோட அந்த தெரியல, நம்ம மேல் இயர்ன்றது பிரிட்டிஷ்காரன் டைம்லேருந்து வந்தது தான். மேல் இயர் இல்லைன்னா அவனுக்கு 3 பொண்ணுங்க. அப்போ என்ன அது, ஒரு வாட்டி மகாராஜா ட்ராவன்கோர் வந்து ஏதோ ஒரு மீட்டிங் போகும்போது இவன் 2 பேரும் ட்ரெயின்லேருந்து ராஜா ட்ராவன்கோர் மகாராஜா அவரோட சேரியட்டில் கூட்டின்னு போகிறார். பத்மசாமி கோவில் கிராஸ் பண்ணும்போது மகாராஜா இறங்கி நடந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு திருப்பி, ஏன்னா அவருடைய பத்மநாபதாசர் அவர், இவன் வந்து என்ன சொன்னான்னு தெரியாது. திஸ் இஸ் வேர் யூ ஃபீட் ஆல் த புவர், வை ஆர் யூ பாஸ்ட்ரேட்டிங் பிஃபோர் த பெகர்ஸ் ஏதோ சொல்லியிருக்காங்க போல. அவர் கோவம் வந்துட்டு, என்னோட பாஸை நீ திட்டிட்டியா,
ஸோ he didn't turn up for the reception that night. எனக்கு ரிட்டன் அப்பாலஜிஸ் கொடுத்தாதான். அப்போ இவன் வாட் டெம்பிள் இஸ் திஸ்ன்னு கேட்டிருக்கேன். அந்த விஷ்ணு டெம்பிள்னு எனக்கு ஏதோ ஒன்று வந்துடுது, தெரியல. அது ஒரு கதையாக வச்சுப்போம். எதுக்கு சொல்கிறேன், இந்த பெருமாள் கரிவரத பெருமாள் வெளில வந்த உடனே இவாளால் அஃபீஷியலாக பண்ண முடியல. பட் எல்லாம் லோக்கலாக காசு கலெக்ட் பண்ணி 1000 ரூபா அந்த டைமில் 1890s 1000 ரூபா இஸ் பிரின்ஸ்லி பெரிய பணம். ஸோ தே ஆர் கான்ஃபிடென்ட், தேர் அவுட்பிட் பை லார்ட் கட்சன், வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. பெருமாள் இஸ் கரண்ட்லி அதை எடுத்துன்னு போகிறான், வாங்கி he takes it to Delhi. அது எப்படி போச்சுன்றது தெரியல. we know that he outbid, it was with Lord Curzon. His wife dies in her childbirth. He loses his position. பெங்கால் பிரிவினை எல்லாம் நடந்து so he is recalled back. என்ன நினச்சானோ தெரியல, இறங்கின்னு முதல் பண்ண வேலை பெருமாள் கொண்டு போய் விஎன்டே விக்டோரியா ஆல்பர்ட் மியூசியமில் பிக்கெட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ இது வந்ததுலேருந்து இன்னும் நினச்சா ஒன்றுமே சரியாக நடக்கல அப்படின்னு மியூசியத்தை கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரியும் நிறைய போயிட்டு இருக்கு. பட் இது என்னன்னா, அந்த டைமில் இந்தியா ஹேட் த பரீட் ட்ரெஷர் ட்ரோவ் ஆக்ட் 1878 வந்துட்டு. இந்த ட்ரெஷர் ட்ரோவ் ஆக்ட் கிளியராக சொல்ல, 10 ரூபாய்க்கு மேலே பூமிக்கு அடியில் எது இருந்தாலும் அது பிலாங்ஸ் டு த எம்பையர் அந்த டைம். ஆர் இஃப் யூ ஆர் த ரைட்ஃபுல் ஓனர் யூ ஹேவ் டு ப்ரூவ் தட் இட் இஸ் யுவர்ஸ். ஸோ அந்த டைம்லேருந்து இந்தியாஸ் பேட்ரிமோனி லாஸ் கம். 1904 ஏன்ஷியன்ட் மான்யூமெண்ட்ஸ் ஆக்ட் வருது. அதுலேருந்து வந்துகிட்டே இருக்குது. 1958 there is an attempt to come up with a version. Then 1967 Customs Act. 1970 is a very crucial, அந்த 10 வருஷம் the privy purses abolition பயங்கரமாக இந்தியாவிலேருந்து வெளியே போடுது. கண்ணா பின்னான்னு, அதாவது நீங்கள் என்ன சொல்கிறது, ராயல் கலெக்ஷன் அவனோட. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கோயில்களை பராமரித்து கொண்டிருந்தது பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து சமஸ்தான மன்னர்கள் தான். நீ அவளுக்கு கொடுக்குறேன்னு ஒத்துண்டதை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு பணம் வேண்டி இருந்தது. அதனால அவங்க வந்து கையில் கிடைச்ச தங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடத்துல இருக்கிற சிலைகள் எல்லாத்தையும், சிலைகள் நகைகள் எல்லாத்தையும் கண்ணா பின்னான்னு வெளிநாடுகளில் யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு விற்று பணம் வாங்கி இது பண்ண ஆரம்பிச்சாங்க. அது எதனால் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். பட் இன்ட்ரெஸ்டிங்லி another anecdote for you. இந்திரா காந்தி கோஸ் டு ஆஸ்திரேலியா. கோலா பேர் மேலே ரொம்ப இது. ஷி வாண்ட்ஸ் அ கோலா பேர். ஸோ இந்திரா காந்தி இஸ் ஆன் அ அஃபிஷியல் டிப்ளமேட்டிக் டூர் டு ஆஸ்திரேலியா அண்ட் ஷீ கிவ்ஸ் அ ஸ்டோன் புத்தா ஸ்டாச்சு டு த நேஷ்னல் கேலரி ஆஃப் ஆஸ்திரேலியாவில் இருக்குது இப்போது. ஆனால் இதில் என்ன காமெடினா, இது எதுக்கு கொடுத்தாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஒரு கோலா பேருக்கு திருப்பி கொடுத்துருக்கலாம். ஆஸ்திரேலியா சொல்லி என்டேஞ்சர் ஸ்பீஷில் கொடுக்க மாட்டேது. புத்தரை கொண்டு போய் கொடுத்தாங்க. இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும் பொழுது அவங்களுக்கு திரும்ப ஒன்றும் கிடைக்கல. அது ரெண்டாவது அது ஒரு இது. இந்த புத்தர் சிலை உங்களோட பிளேனில் என்ன பண்ணிட்டு இருந்ததுன்ற கேள்வி இன்னி வரைக்கும் யாரும் எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஓப்பன் எண்டட் கொஷின்ஸ் ஆர் தேர். ஸோ இப்போது அந்த டைமில் நிறைய போகுது. அப்போது இந்தியாவில் அண்ட் இட்டலியில் வந்து there is real activism that is happening. 2 iconic cases happen in Tamil Nadu. One is the Sivapuram Nataraja and one is the Pathur Nataraja. ரெண்டுமே very very iconic cases which we have to talk in more detail. First பத்தூர் எடுத்து. ஸோ பத்தூர் கேஸ் வந்து வெரி சிம்பிள். buried hoard, temple was totally ruined. ஒரு லோக்கல் லேபரர் அதை எடுக்கும்போது கிடைக்குது. அதை எடுத்துகிட்டு அவன் வீட்டு பக்கத்தில் புதைச்சி வைக்கிறான் மாட்டுக்கொட்டால். அந்த மாட்டுக்கொட்டால் டெர்மைட் கோட் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இட் இஸ் சோல்டு டு அ கெனேடியன் கம்பெனி, வெரி இம்பார்ட்டன்ட், கால் பம்பர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஆன் ரூட் அது நிறைய பிரான்ஸ் வந்து when is buried, எதுக்கு பரீட்னு உங்களுக்கு தெரியும். நிறைய அந்த அந்நியர் காப்பாற்றுறதுக்கோசரம் தேர் பரீட். அந்த பரியலுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஃபேஸ் டவுன், கீழே கறி போட்டு மேலே போஷாகிராஸ் போட்டு ஃபேஸ் டவுன் பரி பண்ணுவாங்க. ஸோ தட் தே கேன் சம்டே கம் பேக் டு லைஃப். கிட்டத்தட்ட தூங்க வைக்கிற மாதிரி தான், திரும்ப எழுப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ அப்படி வரும்போது சில டைம் என்ன ஆகும், ரொம்ப வருஷம் ஆப்வியஸ்லி they didn't expect 600 வருஷம் அந்த மண்ணில் இருக்கணும். there is oxidation that happens. patina னு சொல்லுவோம். the greenish பச்சையா மேல ஒரு இரும்புக்கு துரு மாதிரி, பட் கேமல் மாதிரியா வந்துரும். there is good patina and bad patina. இந்த patina break ஆச்சு அதாவது மண்ணில் இருக்கும்போது மேலே ஏதாவது போய் அந்த patina when it forms it protects from further corrosion. ஒரு வாட்டி நல்ல patina ஃபார்ம் ஆகிட்டு அதில் ஒரு சின்ன கீறல் விழுந்ததுன்னா it accelerates. it becomes like a positive negative battery மாதிரி. ஸோ மோஸ்ட் கேசஸ் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் சொல்கிற அந்த இதெல்லாம் வந்து பொழிஞ்சு போகிறது, மடலாக அது பிரான்ஸ் டிசீஸ்.
That happens when the patina has been improperly removed. அதாவது பரீட் ஹோடை ப்ராப்பராக ரிமூவ் பண்ணால் பாதி விட்டிங்கன்னா அது பாசிட்டிவ் நெகட்டிவ் மாதிரி இட் ஆக்சலரேட் த கரோஷன். அப்போ என்ன ஆகுது, இதில் கரோஷன் இருக்குது. அதை வந்து லண்டனில் தான் அப்போதைக்கு ரெஸ்டோரேஷன் ஹெட் இருந்ததுனால தே சென்ட் இட் டு லண்டன் ஃபார் கிளீனிங். அவன் பார்த்துட்டு என்னடா மண்ணெலாம் ஒட்டின்னு இருக்கு, இது எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, இது எங்கேருந்து வந்ததுன்னு அவன் கேள்வி கேட்டு அங்கேருந்து அந்த ரெஸ்டோரர் கேள்வி கேட்டதில் அப்படியே படிப்படியாக மேலே போய் ஸ்காட்லாண்ட் யார்ட் காட் இன்வால்வ், இந்தியன் கவர்மெண்ட் காட் இன்வால்வ். A lot of people claim that they argued and brought back. One of the evidence that was shown was the termite sand. So இங்க இருக்கிற மண்ணோட சாம்பிளும் அங்க இருக்கிற மண்ணும் அந்த சிலையில இருக்கிற நம்ம முதல்ல சொன்ன ஆகம குறிப்புகள் ஆத்து மணல் போடுவோம், ஆத்து மணல் அதுல இல்லை, அதனால இது அந்த சிலையா இருக்க முடியாது, பரீடோட இருக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு இந்த termite sand, there was another expert came who went and explained. But more interestingly, the judgment was two terms very important. One, who sued? A lot of people sued. The temple sued, Uma sued, the bronze Uma who was found sued, Indian government sued, the Bumper Development Corporation also sued, Scotland Yard sued. But the judge, who has superior right? The deity has a superior right, but the deity is being எப்படின்னா ஒரு மைனரை கேர்டேக் பண்ணுற மாதிரி கோயில் தான் கேர்டேக்கர். So the temple has a superior right even above government of India. So that bronze was restored to the temple. And it said even if the temple does not exist as per Hindu agamas, even if there's a single brick extent, the temple can be brought back to worship. So the temple continues for perpetuality. கோவில் அப்படிங்கிறது ஒன்று ஆரம்பிச்சாச்சுன்னா அதுல ஒரு செங்கல் இருந்தாலும் அது கோவில் அங்க இருப்பதற்கு சமம். நீங்க ஒரு 600 வருஷம் ஈவன் பூஜை புனஸ்காரம் தடுப்பட்டாலும் இல்லைனாலும் திருப்பி கொண்டு வரதுக்கு அகம விதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டூ இம்பார்ட்டன்ட், ஹூ ஓன்ஸ் த டெய்டி, டெம்பிள், ப்ராப்பர்ட்டி ஆஃப் த டெம்பிள் இஸ் சுப்ரீம். ரெண்டாவது, த ஒரிஜினல் இன்டென்ட் ஆஃப் த என்டோமெண்ட் ஷுட் பி ஆனர்ட். இது முதல்ல செஞ்சு இந்த சிலையை செஞ்சு கொடுத்து எதுக்கு செஞ்சு கொடுத்தா அந்த கோவில் இருக்கணும்னு, அதனால இந்த Salai was returned. But on our own, we were very happy that this Salai came back. Now 8 வருஷம் it was stuck in customs because customs rule பிரகாரம் that தான் one of the first earliest return. Export இருந்தா தான் import பண்ண முடியும். எக்ஸ்போர்ட்டே இல்ல. இதுக்கு ஒரு சட்டத்தை மாத்த மாட்டாங்களா? மாத்தல 8 வருஷம் கஸ்டம்ஸ் கட்சியில் வந்துடுது. ஆனால் இவ்வளோ படித்தவங்க இந்த பம்பர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் யாரு, அவனை போய் சர்ச் பண்ணணுமா இல்லையா, அது பண்ணலை, விட்டுட்டோம். இந்த ஒரு சிலை வந்தது, ஃபோட்டோ ஆஃப் மேடம் ஜெயலலிதா வாஸ் தேர் வென் த சிலை கேம் பேக், எல்லாம் ஆல் குட் ட்ரெமெண்டஸ். அதாவது திரும்பி வர டைம் பார்த்தீங்கன்னா 1956 தொலைஞ்சு போனது. பை த டைம் இட் கேம் பேக் 1974, கோயிலுக்கு போகும்போது 1980s ஆயிடுது. ஆனால் the Bumper Development Corporation was in existence till 2013. In 2013, they attempted to sell over 80 Hindu sculptures. Another 200 was rumored to have been sold via an auction house because they did not have proper provenance. They gifted 80 sculptures to the Glenbow Museum in Calgary. யார் அந்த கம்பெனியோட ஓனர் தெரியும்? It's a Canadian guy who is no more. But என்ன இதுனா, Glenbow Museum is also shut down now. Nobody knows where this 80 next, not the 200. அதான் நம்ம அன்னைக்கே இந்த கேஸில் ஒரு சிலையில் நீ திருட பொருளை நீ வாங்கினன்றது அவங்ககிட்ட வேற என்ன இருக்குன்னு கேட்காம விட்டுடும். இதே மோடஸ் ஆப்பரண்டி சிவபுரம் நடக்குது. சிவபுரம் இன்னும் காமெடி என்னன்னா, இந்த 6 சிலைகள், ஒரு நடராஜர், ஒரு சோமஸ்கந்தர், ஒரு விநாயகர், 2 உமா, ஒரு பிள்ளையார், இது அப்படியே அச்சு அசல் ஃபேக் பண்ணி ஒரிஜினல் சபதி. இது ஒரு புதுமை. சும்மா அள்ளிட்டு போகாம ஒரு சிலையை பார்த்து அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து இல்லை இவ க்ளீன் பண்ண கொடுக்குறா. ஓகே, அந்த சபதி அங்கே க்ளீன் பண்ணுற இடத்துல அவன் வந்து மாற்றி வச்சுட்டான். மாற்றி நம்ம ஆளுங்களுக்கு அது கூட தெரில. நம்ம ஒரு 6 வருஷம் அதை வழிபாட்டுருக்கோம். பட் லக்கி ஃபார் அஸ், பிஆர் ஸ்ரீனிவாசன்றவங்க வந்து மியூசியம் கிரியேட்டர், ஹீ டுக் ஃபோட்டோஸ் இன் ஆஸ் தே வேர் எஸ்கவேட்டட் ஃபார் த சோமஸ்கந்தா, நடராஜா அண்ட் த கணேஷா. இந்த 3த்துக்கு மட்டும் படங்கள் நம்மக்கிட்ட இருக்குது பிஃபோர் த ஸ்விட்ச் ஹேப்பன்ட். அண்ட் ஹீ பப்ளிஷ்ட் இட். நம்ம தான் தெரியுமா, ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் பப்ளிஷ் பண்ணார். அதுக்கு நடுவில் டக்லஸ் பேரட், யூனோ ஒன் ஆஃப் த ஏர்லி
He also sold a few, but Douglas Barrett came. ஸ்காலர்னு பேரை சொல்றதுக்கே பயமா இருக்கே விஜய். ஸ்காலர்னு ஏதாவது சொன்னோம்னா அவன் 4 வித்துருக்கான் அப்படிங்கிறீங்க நீங்க. சரி, அது வந்து நீங்கள் கேட்டிங்களா ஏன்றது, அது இமேஜின் இவாளை வந்து திருமேனிகள் வேறு டிசைன் டு கம், அதாவது ஒரு தேரில் வரும்போது அவ்வளோ சின்ன ஒரு திருமேனி, ஒரு 3000-4000 பேர், ஒரு 8000 கண்கள் சாமியாக பார்க்கணும். அந்த 8000 பேர் எடுத்துகிட்டு ஒரு 2 பேரை வைக்கிற, அப்போ என்ன வசீகரம் இருக்கும். ஸோ ஐ திங்க் தட் அர்ஜ் டு அக்வயர் அது 2 சைடு ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது நேராக ஏன்னா நானே பார்த்துருக்கேன், பிரான்ஸை பார்த்துட்டு ஐ ரோட் ஐ பிகேம் மெட்டல், ஷீ கேம் டு லைஃப் அப்படின்னு. ஸோ அந்த வசீகரம் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எஃபெக்ட். பட் எனிவே பேக் டு தி ஸ்டோரி. ஸோ என்ன ஆகுது, Douglas Barrett is writing a book on South Indian bronzes. He comes, he goes to the temple, he says this is a fake, நீங்கள் வழிபடுறது நீங்கள் வச்சுருக்கிறது டூப்ளிகேட்டு, ஒரிஜினல் பாம்பேயில் லான்ஸ்டேன்னு ஒரு டீலர் வச்சுருக்கான்ட்டு எழுதிட்டு போயிடுவார். நம்ம போலீஸ் ரெடி ஆகி, பேப்பர் ஒர்க் ரெடி ஆகி 6 மாதம்க்கு அப்புறம் அவள் டிஏ பில்லு எல்லாம் போட்டு பாம்பேக்கு போகிறா. 8 மாதம் கழிச்சு அதுக்குள்ளே அந்த சிலை அமெரிக்கா போயிடுது. The Lansdane died about 6 years ago incidentally, celebrated as one of the greatest art commentators who are still living in Bombay. He is charged in the FIR on this theft. இது பென் ஹெல்லர்னு ஒருத்தனுக்கு it went, and Ben Heller was a famous dealer and he sold it to that time the richest man in the history of the world. Not just the richest man in the world, the richest man in the history of the world, Norton Simon. அதாவது மிடில் ஈஸ்டில் ஆயில் கிடைக்குதுன்ற நேரத்தில் உள்ளே பூந்து அந்த அதை ஆரம்பிச்சது. ஸோ ஹி வாஸ் ரிச்சஸ்ட் பட் நான் ஹைதராபாத் நிசாம் மாதிரி கரிமி, தேர்ஸ் ஒன் மூவி ஆல்சோ, அவர் பையன் பேரனை வந்து கடத்தி எடுத்துன்னு கொண்டு போனோன்னே ஹி ரெஃப்யூஸ் டு பே த ரன்ஸ். பால் கெட்டி தான் அவனோடது. அதே ரேஞ்சில் இவனுக்கு நார்டன் சைமன். ஸோ இவ 2 பேரும் வேர் ஆன் சாம்பியன்ஸ். ஸோ கெட்டி யூஸ் டு கலெக்ட் அ லாட் ஆஃப் இட்டாலியன் ஆன்டிக்விட்டிஸ். நார்டன் சைமன் was wanting to collect. Okay. He comes, வழக்கமாக வந்துட்டு 3வது கல்யாணம் ஒரு ஆக்ட்ரஸ் டெல்லிக்கு ஹனிமூன் போகிறான். அவனுக்கு இவன் கலெக்ட் பண்ண நான் அவனுக்கு இதான் கம்பெனி. He calls one scholar, currently one living Lotus scholar, Lotus awarded scholar who is in America. அவன் வந்து இந்த இதெல்லாம் வாங்கி அப்படின்னு அப்படியே சொல்லுறான். That starts his India collection. So Norton Simon starts collecting, and as per my records, between 1971 to 1972, his museum has 450 Indian icons that as he did. Abdullah in the Natarajaram one. சிவபுரம் Nataraja. அப்போ இந்தியன் கவர்மெண்ட் இந்த PR Srinivasan புக்கு வந்திருக்கணும், நம்ம கேஸ் போட்டிருக்கணும், போட ட்ரை பண்ணோம். விக்கிலீக்ஸில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அந்த டைம் ரெக்கார்டு எழுதும்போது இங்கேருந்து கேள்வி கேட்குறாங்க, எங்கள் நட்ராஜர் சிலை நாட்டன் சைமன் வாங்கிட்டானாமே, அவன் $1 மில்லியன் வாங்கிட்டாமே, 1 million in 1971. New York Times goes and interviews Norton Simon. He says, hell yes, I know it is smuggled. ஓப்பனாக சொல்கிறான். That is the headline. இன்றைக்கும் நீங்கள் போய் கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும், hell yes, I know it's smuggled, so what. அப்போது ப்ரெஷர் ஆகுது. ஸோ அவன் ப்ரெஷர் 2 பேர் 2 சைட்லேருந்தும் பெரிய ப்ரெஷர் வரும்போது கடைசியாக என்ன சொல்கிறேன், for 10 years this Nataraja will be in a public museum in America. Afterwards it will return to India. No compensation will be paid. The long-term loan mari, but not in Norton Simon. It was kept in another museum. Sure. Second part, which even today we don't know, they say that for a period of 2 years you can acquire anything provided it's already outside of India. நாங்கள் எதுவும் கேள்வி கேட்க மாட்டோம் அப்படின்னு இந்திய அரசு அப்படி சொன்னதை அவ சொல்றா. பட் அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் எதுவும் இருக்கிற மாதிரி அக்ரிமெண்ட்ல அந்த மாதிரி எதுவும் நான் பார்த்த வரைக்கும் இல்லை. ஆனால் இந்தியா ஃபைல் பண்ணலை. என்ன கொடுமைனா, இந்த சோமஸ்கந்தர் with PR Srinivasan's book Sivan Kodal is displayed even today in Norton Simon Museum with a plaque that says Sivapuram, and next to it is a Ganesha, next to it are 2 Devis, all from Sivapuram. So again, same like Canada bumper development, இதுலையும் நம்ம ஃபாலோ அப் பண்ண விட்டுட்டோம். ஸோ திஸ் இஸ் 2 iconic cases. ஸோ இந்த 2 கேஸ் ஒரு நேஷ்னல் லைம்லைட்டில் வந்தப்புறம் தான் ஐடல் ரிங்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகுறாங்க தமிழ்நாட்டில் 80s. அதுக்கு முன்னாடியே இந்தியா இஸ் கேம்பெயினிங் அலாங் வித் இட்லி டு கம் அப் வித் அ குளோபல் ஸ்டாச்சுவேட். இது வந்து உலகத்திலே தடுக்கணும், எங்கள் கலைப்பொருள்களை திருடுறாங்க,
அப்படின்னு இட்டாலியும் இந்தியாவும் சேர்ந்து கேம்பெயின். இன்ஃபேக்ட் ஐ ஹவ் ரெட் ரிப்போர்ட்ஸ் வேர் நம்ம ஸ்டேட் வைஸ் லிஸ்ட்டு போடுறோம் எவ்வளோ செலவு போச்சு அப்படின்னு. இது வந்து 1970 இல்ல 68 to 73 ஒரு we were very very active. India was very very active, and in 1970 the UN actually come up with this statute. It is called the 1970 convention today. அதில் என்ன சொல்கிறான், இனிமே யுஎன் நீங்கள் தெரியும் இப்போவே பல்லில்லாதது, அப்பவும் அதுக்கு பல்லில்லாததாக இருந்தது. ரெட்ரோஸ்பெக்டிவாக கொண்டு வர முடியல. அவன் என்ன சொல்கிறான், எனிபடி ஹூ இஸ் a signatory, two things you have to do. You have to strengthen your local law. You have to publicize lost theft reports. If you can prove theft is after this, you don't have to go to court. You just invoke this convention. 30 days, the other side has to refute. Otherwise, the artifact is forfeit to you. And everybody signed. India signed in 1972. அதனால் நம்ம ஒரு ஆக்ட் கொண்டு வரணும். அந்த ஆன்டிக்விட்டீஸ் அண்ட் ஆர்ட் ட்ரெஷர்ஸ் ஆக்ட் ஆஃப் 1972 வாஸ் பாஸ்ட் 1978 பை த கவர்மெண்ட். ஸோ நம்ம யுஎன்ல நம்ம கேம்பெயின் பண்ண ஆக்டை உள்ளே கொண்டு வரதுக்கே 8 வருஷம் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் ஆனும்போது அதில் நிறைய செக்ஷன்லாம் இருக்குது. இட்லி என்ன பண்ணால் வேறு லெவலில் பெஸ்ட் ஆஃப் தேர் போலீஸ் ஃபோர்ஸ், பெஸ்ட் ஆஃப் தேர் லீகல் பிரெயின்ஸ், அவன் என்ன பண்ணால் ஒரு கார்பினரி இன்னும் அவரோட போலீஸ் ஆர்ட் ஸ்குவாட்னு ஒன்று கிரியேட், நேஷ்னல் ஆர்ட் ஸ்குவாட். அவங்கக்கிட்ட இருக்கிற மாதிரி டூல்ஸ் இன்னி வரைக்கும், அண்ட் தேர் ஃப்ரீலி அலோவிங் எனிபடி டு கம், தே வில் ட்ரெயின் அண்ட் ஆல். இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நம்ம பழைய கலாச்சாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இட்டலி எனக்கு புரியுது, ரோமன் அது வந்து வி ஆர் ஸ்டில் டாக்கிங் 2500 years. பட் அதையும் விட ஓல்டு வந்து உங்களுக்கு ஈஜிப்ட் அண்ட் மெசபடோமியா பக்கமாக போனோம்னா துப்பாக்கி குண்டு தான் டங்குன்னு நான் தலையில் விழும். சைனா அதுக்கு அடுத்த ஒரு ஃபேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாலாம் வருது. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்டிஃபேக்ட்ஸ்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து இண்டஸ் வேலினா அது ரொம்ப முன்னாடி. அதுக்கு பிறகு நமக்கு அந்த புத்திஸ்ட் காந்தாரா மதுரா அப்படின்னு ஆரம்பித்து குப்தா ஈராக் வந்து இன்னி வரைக்கும் அப்படின்னு வச்சுப்போம். இந்தியாவில் ஓல்டஸ்ட் டிராஃபிக் ஐட்டம்ஸ்னு பார்த்தா there are Indus Valley items, pottery, seals that are still out in the market. Plus we get a lot of weaponry from the Gangetic Plain. அதாவது ஃபிஷிங், the whale hunting spears. நீங்கள் சொல்கிறது இந்த ஜனபதா காலகட்டமா அல்ல அதுக்கும் முன்னாடியா? 4000 5000 BC. 4000 ஓகே. we get implements, war அதாவது bronze age weapons, bronze spears and all that. ஓகே. அது வந்து we see them freely trade. இதெல்லாம் வந்து மெட்டல் டிடெக்டர்ஸ்டாக இருக்கலாம். இதில் ஒரு ஸ்டார்ட்லிங் டிஃப்ரென்ஸ் தட் ஐ வாண்டட் டு பாயிண்ட் அவுட், நம்ம ஊருக்கும் மற்ற எல்லா கல்ச்சருக்கும், மேபி வித் எக்ஸெப்ஷன் ஆஃப் நேபாள், கம்போடியாவில் வந்து இன்றைக்கி விரல் விட்டு எண்ணிடலாம் ஹிந்து யார் புத்திஸ்ட்டு இருக்காங்க, பட் மோஸ்ட் ஆஃப் இட் ஹிந்து டெம்பிள்ஸ். யூ கோ டு ஈஜிப்ட், எகிப்திய மதத்தை பின்பற்றுறது இல்லை. புரிஞ்சிடுச்சு எனக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. And it is mostly funerary, buried tombs. Correct. Same way Italian artifacts, except for paintings and church related, which is later, most of it are buried tombs which are common. And the Romanian மதமும் இன்னைக்கு Etruscan பயன்பாட்டில் இல்லை. Pre-Roman you get a lot of Etruscan vases. The Etruscan civilization is very interesting. I would love somebody in India to take it up. அவளுக்கு வந்து they had the best pottery makers in the world at that time. இப்போ மைக்கேல் ஆஞ்சலோ, லியோனார்டோ மாதிரி they had pottery painters whose names we know today. சரி சரி சரி. அவள் வந்து அந்த கிரேட்டர்னு சொல்லிட்டு வைன் ஏரேட்டிங், ஸோ வைன் those days had to be aerated before. ஸோ அதுக்கு வந்து you had these large mouth vases and all that. So there was a pottery painter called Euphronos. So Euphronos craterன்னு அவன் used to sign saying this crater is painted by Euphronos. So it was like today they sell for millions of dollars. எங்க ஊர்ல சிகை கொட்டன் தான் so பெருந்தலைவன். So there's another pottery maker, he was not a painter, who also made, so he signed his works. Interesting னு சொல்ல மாதிரி இது வந்து ஒரு 1000 before BC. Okay, so you are talking about 3000 years before, between 2500 to 3000. He signs it, not his name. He says Euphronos never made anything this good. இப்போ இளையராஜா வெர்சஸ் இது மாதிரி அப்பவே ஒரு பேட்டில். ஸோ இதெல்லாம் வந்து டிராஃபிக் எப்படின்னா ஓனுனே உடச்சி அதை ஃப்ளாட் பேக் பிளிஸ்டர் பேக் பண்ணி அமெரிக்கா காமிச்சு ரெஸ்டோரர்ஸ் யூஸ் டு ஸ்டிக் இட் பேக் டு ஷிப் பேக்.
and to make it whole. Okay. In fact, I had the good fortune of being in a raid in where one of these were, and these are in the hundreds and thousands, and not small money. Okay. Beautiful painted. பட் நான் சொல்கிற மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு வாழ்ந்து முடிந்த கலாச்சாரங்கள். Only in India, Nepal, we have this from living sites. Living culture, living religion. Disturbing centuries old traditions. இப்போ தமிழ்நாட்டிலேன்னு சொல்லாமல் இந்தியாவில் ஒரு மூர்த்தம் காணாமல் போச்சு அப்படின்னாக்க அதுக்கு உட்பட்ட அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நேபாளில் we had a Lakshmi Narayan which was stolen. It was found in a museum in USA. அப்போ என்னாச்சு, அதை திருப்பி கொண்டு வரதுக்கு ஒரு 38 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தது. அப்போது அங்கே ஐம் பார்ட் ஆஃப் அ கமிட்டி லைக் ஹியர், இட்ஸ் கால் த நேபாள் ஹெரிட்டேஜ் ரிகவரி கமிட்டி. ஏன்னா அங்கேயும் இந்த ப்ராப்ளம் நிறைய இருக்குது. திரும்பி வரதை வந்து குவாய்ட்டாக கொண்டு வந்துடுவாங்க யாருக்குமே சொல்லாமல். அப்போது இல்லைனா 2 பொலிட்டிஷியன் ஃபோட்டோ எடுத்துப்போம். ஃபோட்டோ நான் சொன்னேன், ஊர் மக்களை இன்வால்வ் பண்ணாதான் இந்த ப்ரைட், ரெஸ்டோரிங் ப்ரைட், விச் இஸ் வாட் வி கால். ஸோ அப்போ என்ன சொன்னோம், பக்கத்துலேருந்து ஒரு பல்லக்கு ரெடி பண்ணி அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த திருடு போன இடத்துக்கு ரீஇன்ஸ்டால் பிரான் பிரதிஷ்டா பண்ணுறதுக்கு ஊர்வலமாக ஊர் மக்கள் நாங்களாம் தூக்கிட்டு வரோம். கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர். நேபாள் வந்து நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது, அது மாதிரி தானா சேர்ந்த கூட்டம். ஸோ எல்லாரும் வந்து அந்த வந்து கொண்டு வந்து வைக்கிறோம். இது வந்து ஒரு இரவில் காணாமல் போச்சு, திருடு போச்சு. அப்போ என்ன இருக்குது, அதோட வெள்ளி கவசத்தை அங்கே எப்படின்னா நம்ம ஊர் மாதிரி ஒரு கோயிலுக்கும் ஒரு கஸ்டோடியன் இருப்பா. ஸோ நைட்டு பூஜை பண்ணிவிட்டு அந்த கவசத்தை அவள் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டா. சிலை திருடு போயிட்டு அந்த கவசம் அவள் வீட்டில் இருக்குது. 38 வருஷம் கழிச்சு இந்த சிலையை கொண்டு வந்து வச்சப்பறம் அவள் அந்த கவசத்தை எடுத்துக்கொண்டு வரான். அந்த கவசம் டிட் நாட் ஃபிட் த ப்ரீவியஸ். அவள் ஒரு அப்புறம் தொலைஞ்சு போச்சுன்னு கொண்டு வந்து வச்ச உடனே அது பொலன்னு அழுதுட்டு அது ஃபிட் ஆச்சு. ஃபிட் ஆன உடனே அந்த கோஷங்கள், அதுதான் ஆக்சுவல் ரெஸ்டரேஷன். கைப்பட்ட உடம்பு சொல்லுங்க. கையா சாருக்கு பாலப்படி அப்பா கூட போய் அவசியம் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பார்த்துட்டு. கோயிங் பேக் டு வர்ஷிப், அது ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்றதுக்கு அன்றைக்கி தான் தத்ரூபமாக நம்ம பார்க்க முடிஞ்சது. இதை வந்து நம்ம ஊரில் எப்படி சொல்லி பண்ணுறது? ஏன்னா இப்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறா, நெக்ஸ்ட் கொஷின் உன்னால தான் பார்த்துக்க முடியலையே. இல்லை அதுதான் எக்ஸாக்டாக நான் சொல்ல வந்தது. இப்போ நம்ம வந்து திருடு எப்படி போச்சுங்கிறது ரொம்ப விரிவாக பார்த்துட்டோம். இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு சுபாஷ் கபூரை பற்றி நம்ம பேசவே இல்லை, அதை நம்ம வச்சுப்போம் இப்போதைக்கு. இல்லை, அது நிறைய அந்த திருடு எப்படி போகுதுன்றதுக்கு நம்ம ஒரு டச் தான் பண்ணியிருக்கோம். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிட்டிங் வார், இட் இஸ் ப்ரைஸ்ட் ஈவன் பிஃபோர் இட்ஸ் லூட்டட். திஸ் இஸ் டார்கெட்டட் லூட்டிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல். அதாவது ரேண்டமாக யாரோ 2 திருட வந்து தூக்கிட்டு போகிறதில்ல, ஸ்டடி பண்ணி. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சுபாஷ் கபூர் வந்து ஒரு சின்ன ஃப்ளை, இதோட பெரிய ஃப்ளை ராஜஸ்தானில் இருந்தான், ஜெய்ப்பூரில் வாமன்கியா. சாத்பீஸ் அண்ட் கிறிஸ்டிஸ் எக்ஸிக்யூட்டிவ் யூஸ் டு கம் டு இந்தியா. அவன் டிஎஃப் பில் எல்லாம் சைன் பண்ணி இவன் கூட உட்காந்து தே யூஸ் டு பி டேக்கன் ஆன் ரெக்கே ட்ரிப்ஸ் பை அவர் ஸ்காலர்ஸ் வேர் தே வில் see in situ pick and choose and then they would be transported, sent to 4 Swiss companies, front ends of Aman Gas company, and then they would be brought to London and sold. So இது வந்து Sotheby's Inside Story பீட்டர் வாட்சன் ஒரு பிபிசி சீரீஸாக பண்ணி ஒரு புக்காகவும் போட்டு 3.5 வருஷம் கழிச்சு, அந்த புக்கு வந்து 3.5 வருஷம் கழிச்சு வாமன் கியாவன் அரெஸ்ட் பண்ண போய் 6 மணி நேரம் கழிச்சு அவன் கதவை திறந்து அதுக்குள்ளே அவன் எல்லா கேட்டலாகையும் எரிச்சு 2013 அரெஸ்ட் ஆகி 2013 he was acquitted for want of evidence. He is suspected to have sold over 10,000 to 15,000 works of Indian art just via these 4. இப்போ அவன் எங்கே இருக்காரு? He is a free man. இந்தியா தான் சுதந்திரமாக நடமாடிட்டு. இது என்ன ஒரு காமெடினா, 2018 நலந்தா புத்தா, அதாவது நலந்தாலேருந்து 1962 ஒரு 14 சிலைகள் திருடப்பட்டன ஃப்ரம் த மியூசியம். நலந்தா சைட் மியூசியம் 1961 12, 62 ஒரு 3 மாதம் கழிச்சு இன்னொரு 4. இப்போ இதை வந்து நாங்கள் கேஸ் பண்ணும்போது I tracked it to LACMA and one of our friends was visiting auction, ஒரு டெஃப்ஆஃப் மாஸ்டர் ஆர்ட் ஃபேர்.
ஸோ அதில் கண்டுபிடிச்சி மேனேஜ். அது ஒரு பெரிய கதை. எல்லாம் முடிஞ்சு அந்த ஹேண்ட் ஓவர் செரிமனி வாஸ் ஹேப்பனிங் பிகாஸ் த டீலர் ஹூ ஹேட் ஆஃபர்ட் இட் ஃபார் சேல் வாஸ் அ பிரிட்டிஷ் டீலர். அப்போ நான் லைவில் நான் இன்வைட்டட் டு அங்கே நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்ரட்டரிஸ் இன்ட்ரடியூசிங் சேயிங் திஸ் இஸ் 1962 theft that was solved by Vijay's inputsன்னு ஆரம்பிக்கும்போது நான் ஃபோன் அடிக்கிறேன் அவருக்கு. இமேஜின், அவ்வளோ ஒரு மெயின் எதுக்கு ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னா, அவருக்கு பின்னாடி அந்த மெயின் ரூம் ஆஃப் இந்தியன் ஹை கமிஷன் விச் ஹவ் நெவர் பீன் இன்சைட் இந்தியன் எம்பசி. அது என்ன சொல்கிறது, ஒரு ஃபங்க்ஷன் ஹால் போல இருக்குது. நம்மெல்லாம் போனால் மீட்டிங் ரூமுக்கு கூட்டு போக மாட்டாங்க. பின்னாடி ஒரு நட்டேசா, பரோலி நட்டேசா வாஸ் கெப்ட் அஸ் அ ஷோ பீஸ். அதுதான் வாமன்கியா கேஸில் மெயின் எவிடன்ஸு. அதை கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 15 வருஷமாக தேடிட்டு இருக்கோம். எங்கே போச்சு, லண்டனில் காணாமல் போச்சுன்னு. எங்கே இருந்ததுன்னா இந்தியன் ஹை கமிஷனோட ஃபங்க்ஷன் ரூமில் பின்னாடி மவுண்ட் பண்ணி வச்சுருக்கான். ஓகே, இது இந்த சிலை எப்படி உங்ககிட்ட வந்ததுன்னு கேட்டால், இதுவா எனக்கு தெரியாது, முன்னாடியே இருந்தது. முன்னாடி இருக்கிற ஆளை கேட்டால் அதுக்கு முன்னாடியே இருந்தது. அப்புறம் பார்த்தா 2003 அரெஸ்ட் ஆனவொடனே இவங்ககிட்ட அந்த வாங்கின ஆளு பயந்து போய் கொண்டு போய் இந்தியன் ஹை கமிஷன் வாசல்ல போய் வச்சுட்டு போயிட்டான். அந்த he was acquitted for want of evidence in 2013. For 10 years the evidence was sitting inside the high commission. Fantastic. So இதெல்லாம் இந்த மாதிரி காமெடிகள் எல்லாமும் நம்ம ஊர்ல நடக்கும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சூப்பர். சரி, இப்போ நம்ம பார்த்து ஒரு கிளியர் ஐடியா கொடுக்குது. ஈவன் வித்தின் இந்த ரொம்ப குறுகிய ஒரு மெட்டீரியலை வச்சு பார்க்கும்பொழுது கலோனியல் காலத்தில் ஆரம்பித்த லூட் சுதந்திரத்துக்கு பிறகும் பிரைமரிலி ஃபியூல்டு பை கலோனியல் மியூசியம்ஸ். அவங்கெல்லாம் ஃபாரின் மியூசியம்ஸ் எல்லாமே இந்த ஆர்ட் அப்படியே உறிஞ்சுறதுக்கும், பணக்காரர்கள் வெளியில் தெரியாமல் கலெக்டர்ஸ் தங்களுடைய என்கிட்ட பணம் இருக்குது, எனக்கு என்னத்தை வேணாலும் வாங்கலாம், எனக்கு உன்னுடைய மத நம்பிக்கைகளை பற்றி எனக்கு கவலை இல்லை, இதுக்கு நான் பணம் கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னா தென் அதை வச்சு ஒரு பெரிய திருட்டு நெட்வொர்க் உருவாகுது. I'll give you one more example. Lot of people எல்லாம் நினைக்கிறாங்க இங்கே இருக்கிறத விட மியூசியம் நல்லா இருக்கு. அந்த ஆர்குமெண்ட்டுக்கு not from my study, not even 3% of major acquisitions go to museums. மற்றதெல்லாம் எங்கே போகுதுன்னா, இன்னும் நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன்றது இல்லை. I have seen our Kostamurtis, in fact I have videos which I show, lining indoor and outdoor swimming pool of Hollywood's famous. நம்ம பிரம்மாவோ நம்ம விஷ்ணுவோ ஒரு கோவிலில் நம்ம சுற்றி வரும்போது பார்க்குற சிலைகள் ஒரு செல்வந்தர் நிர்வாணமாக ஸ்விம் பண்ணுற ஸ்விம்மிங் பூல், அவரோட அந்தரங்க இன்டோர் ஸ்விம்மிங் பூலில் சைடில் நிற்கிறது 2 ரூபா. கார்டன் ஃபர்னிச்சர், நம்ம நந்தியோ ஒரு மகிஷாசுரம் எடுத்துனியோ. லண்டனில் நம்ம ஒன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வாஸ் அட்டெண்டிங் அ பார்ட்டி அவுட் சைட் ஆஃப் லண்டன். அங்கே ஃபார்மில் ஒரு சிலை அவன் ஃபோன் பண்ணுறான், hey, there's a grotesque looking statue here, can only be from you, is it yours? Lokahari Yoginis from UP. அதாவது எப்படி இருந்ததுன்னா, அதை நீங்கள் அந்த படத்தை பார்த்தா தெரியும். கலெக்ட் பண்ண ஆள் இறந்து போயிட்டான், அவன் இன்னொருத்தருங்க அந்த நிலத்தை விற்றுட்டான், அவன் ஃபார்மில் சும்மா ஒரு பொம்மையாக வச்சுருக்கான். எப்படி பாருங்கள், இந்த யோகினி கல்ச்சர் உங்களுக்கே தெரியும், வெரி வெரி ரேர். only about 7 sites remain today இன்னைக்கு. அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் லோகாரி செட். அதில் எடுத்துகிட்டு போயிட்டு அவன் என்னத்துக்கு வாங்கினான்னு தெரியாது. இட் வாஸ் ஆஃபர்ட் இன் 1980 ஃபார் 35,000 pounds. இப்போ அது என்ன வேல்யூ? அது ஃபுல்லாக மேலே அப்படியே மாசும் அழுக்கும் பச்சை அடித்து போய் ஒரு ஓரமாக கிடக்கிறது, ஒரு கோட் ஹெடட் யோகினி. அதை கிட்டத்தட்ட ஒரு 4.5 டன்னு அந்த ஒரு சிங்கிள் ஒரு ஸ்கல்ப்சர். இப்போ இந்த கரண்ட்டாக வாங்கினவங்க வாஸ் இன்டெண்ட் டு செல் த ப்ராப்பர்ட்டி. அவங்க புருஷன் வருது, அவர் இறந்து போயிட்டார், அவர் இன்னொருத்தர்கிட்ட தான் வாங்கியிருக்கார். ஸோ வி வென்ட் டு த மெட்ரோபாலிட்டன் போலீஸ்னா இதெல்லாம் தேடிட்டு போது எடுத்து வேணுன்னா நீ எடுத்துக்கோ, இந்தியாவுக்கு எடுத்துன்னு போயிடுவோம். சரி, இது எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னா, நம்ம இந்தியன் ஹை கமிஷன் ஃபோன் பண்ணோம். சரி, நாங்கள் கார் அனுப்புகிறோம். 4.5 டன்னியா? அப்படியா, நாங்களுக்கு பட்ஜெட் போடணும், அப்ரூவல் வாங்கணும். அவங்களால இந்த வாரத்தோட இந்த வீடு எப்போ விற்கும்னு தெரியாது, எவ்வளோ வாங்கினா நான் விற்றுட்டு இருக்கிறபடி எவ்ரிதிங் எல்லாத்தையும் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஸோ நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி சரி ஒரு ஃபோர்க் லிஃப்ட் ட்ரக்கை வச்சு நம்ம 2-3 பேர் நம்ம காசு போட்டு சரி தெரியுங்களா, நம்ம அயல்நாட்டு செலவுலாம் பட்ஜெட் அப்ரூவல் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. வண்டியை எடுத்துன்னு எங்கே போனாலும்
எனக்கு ஏஎஸ்ஐலேருந்து பர்மிஷன் இல்லாமல் நான் உள்ளே வாங்கிக்க மாட்டேன். நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறீங்க ஹை கமிஷனில், பட் அவங்க வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு கொடுக்குற ஃப்ரெண்டோட வீட்டு என்ட்ரன்ஸுக்குள்ளே இந்த செல்லை போக மாட்டேங்கிறது. அவனுக்கு இறங்கி வைக்கவும் முடியாது, எங்கடா வைக்கிறது. கடைசியில் என்ன சொல்லிட்டோம், அதனே கால்டு சொல்லு, நம்ம ஏஎஸ்ஐயில் லெட்டர் வரணும்னா யூபி ரியலிஸ்டிக், இமெயில் வரத்துக்கே 10 நாள் ஆகும், லெட்டர் வரத்துக்கு 1 மாதம் ஆகும். இது திருடு போன சிலை, இதுதான் ப்ரூஃபு, அதெல்லாம் நீயும் ஒத்துக்கிற, அவளும் ஒத்துக்கிறா, நீ வேணா ஃபோன் அடிச்சு கேளு. கடைசியாக நான் சொல்கிறேன், இதை கேட் வாசலை இறக்கிட்டு நான் பாட்டு போயிட்டே இருக்க போகிறேன். இது இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியது ஓம் பொறுப்பு, பண்ணுறியோ பண்ணலையோ ஓம் இஷ்டம். இல்லை, இது நான் இறக்கிட்டு போனேன்னா இன்னும் பெரிய ஸ்கேண்டல் ஆகும். ஃபோட்டோ எடுப்பா, ஏலிலாம் வரும். கதவு திறந்து உள்ள கராஜில் வச்சுக்கோ, நீ எப்போ உனக்கு பேப்பர் ஒர்க் வருதோ இதை அனௌன்ஸ் பண்ணிக்கோ. எனக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் இஸ் நாட். 1.5 வருஷம் கழிச்சு ஒரு இம்பார்ட்டன்ட் டிக்னிட்டரி வரும்போது they announced the retrieval. But for us, the object was secure. But lucky இந்த லீடை ஃபாலோ பண்ணி இன்னும் ஒரு யோகினி இதே எஸ்டேட் யார்கிட்ட இருந்தோம். அப்புறம் இன்னொரு மொத்தமாக 4 சிலை were tracked from the same lead with no input from anybody. Just 2 people who attended a party managed to crack a case from 1970s. அதுதான் I feel the gods want to come back home. எங்கேயோ எங்களெல்லாம் அனாதையாக ஒரு லானில் உட்கார வச்சுருக்கிறதுக்கு நான் திருப்பியும் சாமியாரண்டா வந்து கூட்டுன்னு போன்னு சொன்ன மாதிரி இருந்தது.